ஆக்டராக பார்க்காம லைக் அவங்க வீட்டில் ஒரு மெம்பராக பார்த்துட்டு பேசுகிறாங்க. மேல் வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. யூஸ்வலி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லேடிஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்றது. சொல்லப்போனால் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சலூன் போய் முடி வெட்டிகிட்டு இருக்கேன். அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பிரணவ் தானே அப்படின்ட்டு கை கொடுத்து பேசுகிறேன். இப்போ நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், லைக் எனக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நான் ஒரு ஆக்டர்ன்றதை மறந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜென்ரலி ஒரு லேடிஸ் வந்து பேசும்போது லைக் தெரியும், ஓகே இவங்க பார்த்துட்டு தான் பேசுகிறாங்க. அப்போது when comes to media or cinema அப்படின்றபோது ஏன் நீங்கள் இந்த கிராஃப்ட் சூஸ் பண்ணீங்க, ஆக்டிங் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்டிங் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். லைக் காலேஜ் படிக்கும்போது என் மண்டையில் ஏற்றி விட்டாங்க, என்ன நம்ப வச்சிட்டேன் நீ ஒரு ஆக்டரு. அந்த கேமராமேன் டேரக்டரை பார்த்துட்டு சார் நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இப்படி ஏதோ சொன்னார். லைக் அதை நான் வர பார்த்துட்டேன். ஸோ இன்னும் நர்வஸ் ஆகி இல்லாட்டியே நமக்கு என்னடா ஒன்றும் வரமாட்டேங்குதே கேமரா முன்னாடி அப்படின்ட்டு ஒரு நர்வஸ்னஸ் பயங்கரமாக இருக்குது. அது பார்த்து இன்னும் ரொம்ப லோ ஆகிட்டேன். ஸோ எப்படி இப்போ ஸ்டோரி லைன் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் வீட்டில் போய் சேருவீங்களா உங்கள் அப்பா அம்மா கூட? எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில்? ஆனால் சஸ்பென்ஸே இருக்கு. ஆக்சுவலி இப்போ உங்க மேலே நிறைய பேர் காண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணம்லாம் பண்ணிக்காதடா, சீரியலில் சொல்கிறேன். சரி நீங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? பேசியிருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளை நம்பி இன்னொருத்தவங்க வராங்க, நம்ம அவங்கள பார்த்துக்கணும், எல்லாமே லைக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு இது. ஸோ அதுக்கு நீங்கள் ஓகேனா பண்ணுங்கன்ற மாதிரி நான். ஸோ யார் ரொம்ப வந்து கோவப்படுவா செட்டில்? டேரக்டர் தான். யார் நிறைய ஃபன் பண்ணிகிட்டே இருப்பா செட்டில்? வெற்றி பண்ணுவார். யார் நிறைய ரீல்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம்? ரீல்ஸ் அதிகமாக எடுக்கிறது கோமதி பிரியா தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அதான் 1 year ட்ராவல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ மோர் லைக் அ பிரதர் தான். வசந்தா இருந்தாலும் சரி, ஸ்ரீதேவா இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் செட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். லைக் 12 hours நாங்கள் கூட இருக்கோம். ஒரு 1 year ட்ராவல் பண்ணியிருக்கோம். மோர் லைக் ஒரு பிரதர் பாண்டிங் தான் எங்களுக்குள்ள. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து சீரியல் கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் கிடச்சிட்டு இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப மேசிவாக இருக்குது. லைக் நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம டெய்லி அவங்க வீட்டில் போய் சேர்றோம், ஒரு 1/2 hour நம்மளை பார்க்குறாங்க. ஸோ லைக் அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நம்மளை பார்க்குறாங்க. ஸோ அந்த லவ் கிடைக்கும்போது லைக் மோர் தென் நான் எக்ஸ்பெக்டட் பண்ண மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ ரொம்ப வந்து கேஷுவலாக வந்துட்டு பேசுகிறாங்க. லைக் ஒரு ஆக்டராக பார்க்காம லைக் அவங்க வீட்டில் ஒரு மெம்பராக பார்த்துட்டு பேசுகிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நல்லா இருக்குது அந்த ஃபீலிங். அண்ட் இன்னும் சொல்ல போனோன்னா லைக் மேல் வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. யூஸ்வலி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லேடிஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்றது விட மேல் வியூவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. சொல்லப்போனால் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சலூன் போய் முடி வெட்டிகிட்டு இருக்கேன். அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பிரணவ் தானே அப்படின்ட்டு கை கொடுத்து பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், லைக் எனக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நான் ஒரு ஆக்டர்ன்றதை மறந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜென்ரலி ஒரு லேடிஸ் வந்து பேசும்போது லைக் தெரியும், ஓகே இவங்க பார்த்துட்டு தான் பேசுகிறாங்க. அப்போது லைக் அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உங்கள் இன்டர்வியூலாம் ஃபாலோ பண்ணுறேன், உங்கள் சீரியல் ஃபாலோ பண்ணுறேன், லைக் காலைல ஏஞ்சோடனே முதல் வேலையாக ஹாட்ஸ்டாரில் உட்காந்து பார்க்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இல்லையா அவங்களுக்கு, என்ன சொன்னாங்க? அதுதான் ஞாபகம் இருக்கா? ஒஃபிஷியலாக நான் இது சொல்லவே இல்லை, கமிட் ஆனேன் அப்படின்றது நான் யார்கிட்டையும் சொல்லலை. லைக் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா திடீர்னு விஜய் டிவியில் வர அப்படின்ற மாதிரி கேட்டேன். அது நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபேமிலி இந்த ரெஸ்பான்ஸில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எங்கே போனாலுமே லைக் அவங்க வந்து நல்லா அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி பேசும்போது வீட்டில் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வெரி குட். அவார்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு மேடையே எனக்கு ஒரு அவார்ட் தான் அப்படின்னு, ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற போது. ஸோ அந்த விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நம்ம ஒர்க் யாராவது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களா, எங்கேயாவது கூப்பிட மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் நான் லைக் யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஆக்டராக எல்லாருக்குமே இருக்கிற ஃபீலிங் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிகினிங்கில் லைக் ஜீல தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸுக்கு அவங்க சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், அவ்வளோ பெரிய நம்ம பார்த்து வளர்ந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயமா நினச்சி அங்கே நின்று நான் பேசும்போது இட் வாஸ் லைக் ஸோ சர்ரியலாக இருந்தது. ஓகே நம்ம நினச்சது நடந்துச்சு. லைக் நம்ம நினச்சோம் ஒரு ஆக்டர் ஆகணும்ன்ட்டு
அது பண்ணிட்டு இருக்கிறதுலாம் ஐ எம் ஹாப்பி. இந்த ஒரு மூமெண்ட்ல இருக்கு. ஸோ ஆஸ் யூ சேட் நீங்கள் வந்து யூடியூப்ல இருந்து அண்ட் டெலிவிஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் டிஜிட்டல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் நிறைய பேருக்கு உங்களோட விசிபிளாக தெரியுறீங்க, அதனால சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இதுவே ட்ராபேக்காக இருக்கலாம் சம்டைம்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்க அண்ட் அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிறீங்க? ஒரு மெயினாக ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேம் இருக்கான்னு பார்ப்பாங்க, லைக் ஃபெமிலியராக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நானும் இந்த டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் லைக் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அண்ட் நான் அது பெருசாக எடுத்துக்கல. பட் ஒர்க் அவுட் ஆகுறவங்களுக்கு லைக் இட்ஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம் தானே. எங்கே இருந்தாலும் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அது குட் நல்ல விஷயமா வருதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் தான். அது எப்படி பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம சோர்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் பேசும்போது லைக் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுவோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சோஷியல் ஹேண்டில்ஸில் ஃபாலோவர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஆடிஷன் போனாவா இருக்கட்டும் அண்ட் வேறு ஏதாவது நம்ம பேசுனா ஃபாலோவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க மோர் தென் நம்ம டேலண்டோட. அந்த மாதிரி எப்பயா நீங்கள் ஃபாலோவர்ஸை பார்த்து ஆர் அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? நான் என்ன நினச்சேன்னா மெயின் கோர் ஆக்டிங், அந்த ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணோம். லைக் ரீல்ஸ் பண்ணுறது வேறு விஷயம், ஆனால் லைக் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் எப்படி ஒரு ஆடிஷன் போய் அட்டன் பண்ணுறதுக்கான இது நான் அது வந்து போடல, சோஷியல் மீடியாவில் போடல. ஆனால் லைக் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். லைக் மோனோலாக்ஸ் ஆகட்டும், ஒரு டயலாக் எப்படி டெலிவர் பண்ணணுன்றது நான் தனியாக ப்ரிப்பேர் ஆகிட்டு சோஷியல் மீடியாவில் இது பண்ணாமல் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் 2 பாத் இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம். இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். நான் எப்படி போயிட்டேன். ஓகே, நைஸ். வென் கம்ஸ் டு மீடியா ஆர் சினிமா அப்படின்ற போது ஏன் நீங்கள் இந்த கிராஃப்ட் சூஸ் பண்ணீங்க? ஆக்டிங் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிங் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லுவேன். லைக் காலேஜ் படிக்கும்போது என் மண்டையில் ஏற்றி விட்டாங்க, என்ன நம்ப வச்சிட்டேன் நீ ஒரு ஆக்டர் அப்படின்னு. நீங்கள் விஸ்காம் படிச்சிங்களா? இல்லை, இன்ஜினியரிங். கரெக்ட், இன்ஜினியரிங் படித்தவங்க ஆக்டர், அது கரெக்டு தான். அது என்னமோ தெரில, இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய மீடியாவில் இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதும் லைக் ஒர்க் பண்ணேன், இருந்தாலும் லைக் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம என்ன நினச்சி வந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதை நான் சீரியஸ் ஆக்குனது லைக் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது அப்படியே போயிருச்சு, அது எடுக்க முடியல மண்டேலேருந்து. லைக் ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி லைக் ஒரு தாட்டு அதை விட்டு போகாமல் லைக் ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்தது. அண்ட் கடைசியில் அது பர்சீவ் பண்ண முடிஞ்சுது, கொஞ்சம் ஹார்ட்ஷிப்ஸ்லாம் தாண்டி. ஸோ யூ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில்? ஸோ எனக்கு லிட்ரலி இந்த கேமராக்கு எப்படி ஃபேவராக நடிக்கணும், ஸோ எங்கே பார்க்கணும், எப்படி டயலாக் பேசணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று எடுத்தாங்க, ஏதோ ரியாக்ட் பண்ண சொன்னாங்க. நான் என்னமோ பண்ணி உக்காந்துருந்தேன். பார்த்துட்டு இந்த கேமராமேன் டேரக்டரை பார்த்துட்டு, சார் நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இப்படி ஏதோ சொன்னார். லைக் அதை நான் வர பார்த்துட்டேன். ஸோ இன்னும் நர்வஸ் ஆகி, இல்லாட்டியே நமக்கு என்னடா ஒன்றும் வரமாட்டேங்குதே கேமரா முன்னாடி அப்படின்ட்டு ஒரு நர்வஸ்னஸ் பயங்கரமாக இருந்தது. அது பார்த்து இன்னும் ரொம்ப லோ ஆகிட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸு. அண்டு சரி முடிவு பண்ணேன், இதுதான் முடிவு பண்ணிவிட்டு நம்ம இறங்கிட்டோம். அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் கேவலமாக தான் பண்ணேன். ஸோ நான் என்னோட ஸ்க்ரூட்னைஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் என்னோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு எங்கெங்கே தப்பு பண்ணுறேன், லைக் எங்கே இம்ப்ரூவ் பண்ணலான்றது, அந்த விஷயம்லாம் வந்து என்னை சீரியஸாக இது எடுக்க ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ மூவிங் ஆன் டு சீரியல், இப்போ நீங்கள் ஒரு செஃப்பாக இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறேன், ஹோட்டல்லே தூங்கிடுறோம்ப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே. ஸோ எப்படி இப்போ ஸ்டோரிலாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் வீட்டில் போய் சேருவீங்களா உங்கள் அப்பா அம்மா கூட? எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில்? சஸ்பென்ஸே இருக்காது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ லிட்ரலி எனக்குமே தெரியாது. லைக் அது அந்த பல்ஸு, ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி டேரக்டர் ரைட்டர்லாம் ஒரு ஃபார்முக்கு வராங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணுறது தான் அது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆக்டர் போய் ப்ளே பண்ணுறோம். அண்ட் ஷெஃப்ன்றப்போ லைக் அந்த ரோலுக்கு நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது டேரக்டரோட லைக் மெயின் கோலாக இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் டேரக்டரை மீட் பண்ணும்போது கூட லைக் அவர் பார்த்துட்டு அதான் சொன்னார், லைக் அந்த ப்ரொஃபஷனை நீ மேக்ஸிமம் நீ ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒரு ஷெஃப்பே பார்த்தா கூட லைக் நீ வந்து அது ஒரு 10% ஒரு ஷெஃப்பாக தெரியணும் அப்படின்றது சொன்னேன். ஸோ அவர் அந்த டீட்டெயிலிங்லாம் கொடுக்கும்போது நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ஓகே, ஒரு சீரியல் தானே அப்படின்ற மாதிரி எடுக்காமல் லைக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசும்போது, ஓகே வி ஹாவ் டு ஜஸ்டிஃபை தட் கேரக்டர். எனக்கு என்ன ஷாக் ஆயிடுச்சுன்னா, வந்தோன்னே நெயில்ஸ் காட்டு அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இன்டெப்த்தாக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காருன்றது எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஸோ சும்மா கிடையாது, நம்ம எதுவும் ஓகே அடிக்க முடியாது, சரி அதை சொல்லக்கூடாதுன்னு இந்த நீங்கள் கரெக்டாக இது பண்ணோம். லைக் ஓப்பி அடிக்கூடாதுன்றது இல்லை, எனக்கு நார்மலி தெரியாது எப்படி ஒரு ஷெஃபாக பிஹேவ் கற்றுக்கிட்டீங்களா அதுக்காக? இல்லை, அவர் சொன்னார் லைக் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார் ஸ்டார்டிங்கில். லைக் அவங்களோட ஸ்டைல் எப்படி, அவங்க எப்படி கட் பண்ணுவாங்க அண்ட் அவங்க வே ஆஃப்
குக்கிங் ஒருத்தருங்க ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்க சொன்னார். நானும் யூடியூப்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவர் சொன்னார், அங்கே சீரியல் தெரியும், ஷெட்யூல்குள்ளே முடிக்கணும், யூ டோன்ட் ஹாவ் மச் டைம். ஸோ அங்கே நீ பண்ணுற வேலை நீ பண்ணிட்டு இருக்கணும், அங்கே டயலாக் வாங்கி நீ பேசணும் கரெக்டாக. ஸோ இதில் நீ வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். இந்த கட்டிங் இதெல்லாம் இதில் வந்து உன் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. உன் கான்சன்ட்ரேஷன் டயலாக்ல மட்டும்தான் இருக்கணும். இது லைக் ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், நீ அது பண்ணுற ஆள் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து வீட்டில் போய் பயந்து இந்த யூடியூப்லாம் பார்த்து அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இந்த குக்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நான் ஒரு எஃபர்ட் போட்டேன் அதுக்காக. ஆக்சுவலி இப்போ உங்க மேலே நிறைய பேர் காண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாணம்லாம் பண்ணிக்காதடா, சீரியல்ல சொல்கிறேன். சார் நீங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, பேசியிருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? அவங்கவுங்க மைண்ட் செட் தானே. ஸோ யூ ஆர் மென்டலி ப்ரிப்பேர்டுனா யூ கோ, இல்லை மென்டலி ப்ரிப்பேர் ஆகலனா நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு நீ அது பண்ணு. ஏன்னா அது இட்ஸ் லைக் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை நம்பி இன்னொருத்தர் வராங்க, நம்ம அவங்கள பார்த்துக்கணும், எல்லாமே லைக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு இது. ஸோ அதுக்கு நீங்கள் ஓகேனா பண்ணுங்கன்ற மாதிரி நான் லைக் நேற்றுக்கு கூட அந்த கான்வர்சேஷன் போயிருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் காரில் போயிட்டு இருக்கும்போது லைக் மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி பேசுவோம். கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னா நான் சொல்ல, லைக் அவங்க ஏதாவது சொல்லும்போது ஒரு ஒப்பீனியனாக நம்ம பேசுவோம். அவங்களும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளும் ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு இந்த விஷயம் மைண்டில் இருக்குது. லைக் நம்ம இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆனால் மட்டும் இதுக்கு போகணும், அது வரைக்கும் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹேவ் ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் செக்மெண்ட் வச்சிருக்கேன். அது டோட்டலாக டிபெண்ட் அப்பான் லைக் சிறுகடிக்கு ஆசையிலேருந்து நீங்கள் வந்து சொல்லணும் அந்த ஆன்சரில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மாட்டி விட்றீங்க. ஸோ யார் ரொம்ப வந்து கோவப்படுவா செட்டில்? டேரக்டர் தான். ஸோ யார் நிறைய வந்து சாப்பிடுவா? எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். ஸோ யார் நிறைய வந்து டேக்ஸ் எடுப்பா இல்லை ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் போகுது? ஸோ அதுலேயும் நாங்கள் வந்து பார்ஷாலிட்டிலாம் பார்க்கறது இல்லை. ஒரு நாள் அவங்க பண்ணா, ஒரு நாள் நான் பண்ணேன், ஒரு நாள் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் நிறைய இந்த லைக் உங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன், நீங்களும் வசந்தும் வந்து நல்லா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் 1 year ட்ராவல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ மோர் லைக் அ பிரதர் தான். வசந்தா இருந்தாலும் சரி, ஸ்ரீதேவா இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் செட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். லைக் 12 hours நாங்கள் கூட இருக்கோம். ஒரு 1 year ட்ராவல் பண்ணியிருக்கோம். மோர் லைக் ஒரு பிரதர் பாண்டிங் தான் எங்களுக்குள்ள. குத்தம்பாக்கத்தில் ஷூட் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு வில்லேஜ் செட்டப்பில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு பயங்கரமான ஷோல்டர் பெயின். என்னால் லைக் லிட்டரலி இப்படி திரும்ப முடியல. இப்படி திரும்பினோன்னா இப்படி தான் நான் திரும்பணும். ஸோ அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிலாம் எப்படின்னா டயர் ஓட்டுறது, உரி அடிக்கிறது, ஸோ பயங்கரமான ஆக்டிவிட்டி இருக்குது. இதெல்லாம் அவர் படித்து வச்சிட்டாரு. ஸோ எனக்கு வந்து நான் இந்த மாதிரி டல்லாக உட்காரும்போது கேட்டார் என்ன ஆச்சு, இந்த மாதிரி பிடிச்சிக்கிச்சுன்னொன்னே செகண்ட் தாட்டே இல்லாமல் போயிட்டு அவர் வெளில போயிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே மெடிசின்லாம் இது பண்ணாங்க. அதே மாதிரி அப்பாவாக இருக்கட்டும், அப்பா இந்த மாதிரி என்னடா வித்தியாசமாக நடக்கிற அப்படின்றப்போ இந்த மாதிரி சொன்னேன், இல்லை பிடிச்சிருக்குன்னு. அங்கே ஆக்சுவலி மெடிக்கல் ஷாப்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவரும் செகண்ட் தாட்டே இல்லாமல் டக்குன்னு பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷனில் யாராவது போய் வாங்கிட்டு வாங்க இந்த பையனுக்கு சரி பண்ணோம். அவ்வளோ கேரிங்காக என்னை பார்த்துக்கிறாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் தான். அவங்களுக்குலாம் அவசியமே இல்லை என்னை பார்க்கணுன்ட்டு. ஸோ மோர் ஓவர் லைக் அ ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யார் நிறைய வந்து டச்சப் கேட்டுகிட்டே இருப்பா, டச்சப் கொடுங்க அப்படின்னு செட்டில்? டச்சப்பு நான் கொஞ்சம் அதிகமாக கேட்பேன். எனக்கு தான் அதிகமாக ஸ்வெட்டேன். நான், சல்மா, நாங்களாம், அப்புறம் வெற்றி வசந்த், நாங்கள் 3 பேருமே பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். டச்சப் கேட்கறதுன்னு இல்லை, லைக் அது ஷார்ட் ரெடி ஆகிறதுக்குள்ள நாங்கள் போய் டக்கு 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 இது பண்ணிட்டு. நீங்க ஆக்சுவலி ரொம்ப சேஃப் கேம் ஆடுறீங்க. ஓகே சரி, ஓகே. யார் நிறைய ஃபன் பண்ணிட்டே இருப்பா செட்ல? வெற்றி பண்ணுவாரு. யார் நிறைய ரீல்ஸ் எடுத்துட்டே இருப்பா? ரீல்ஸ் அதிகமாக எடுக்கிறது கோமதி பிரியா தான் அதிகமாக எடுப்போம். அவங்க ஒரு செட்டை வச்சிருப்பாங்க, லைக் ஒரு 100 ரீல் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து லிஸ்ட் எடுத்துட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, சீரியல்ல ஹூ இஸ் யுவர் ஃபேவரட்? அம்மாவா அப்பாவா? இப்படி சொல்ல முடியாது, 2 பேருக்குமே நான் ஃபேவரட் தான். லைக் சீரியல்ல பார்த்தாலுமே முத்துவுக்கு அப்பா ஃபேவரட்டாக இருப்பார், மனோஜுக்கு அம்மா ஃபேவரட்டாக. ஆனால் எனக்கு 2 பேருமே ஃபேவரட்டாக இருப்பாங்க. ஸோ ஒன் மெமரிஸ் யூ டேக் ஆன் ஃப்ரம் லைக் நீங்கள் உங்கள் சீரியல்ல இருந்து அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குமரன் சார் என்ன ரெவியாவும் மோல்டு பண்ணார், ஒரு பெட்டர் ஆக்டராகவும் மோல்டு பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயம், அவர் எதுவுமே அவருக்கு தேவைப்பட்டது கிடைக்கலன்னா அவர் விடவே மாட்டார். சீரியல் சீக்கிரமாக இது பண்ணோன்றதெல்லாம் தாண்டி அவருக்கு நினச்சது அவர் லைக் அவருக்கு எக்ஸாக்டாக வேணும், அது கிடைச்சா மட்டும்தான் விடுவார், ஆனால் விட மாட்டார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஒரு ஆக்டராக நம்மளால நம்ம சேலஞ்சிங்கான இது பண்ணோம் இல்லையா, நமக்கு வராதுன்றது நம்ம அது ட்ரை பண்ணி பண்ணோம். ஸோ அது எனக்கு அந்த மெமரிஸ், அந்த ஆக்டிங்காக ஒரு ஆக்டராக எவால்வ் ஆகிற மெமரிஸ்
ஆப்வியஸ்லி வில் டேக் இட். ஸோ உங்களுடைய செட்ல யார் உங்க ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன்? அங்கே இருக்கிறவங்க நம்ம எப்பவுமே நம்ம பேசுவோம். இப்போ நானும் வெற்றி ப்ரோவும் இருக்கேன்னா நான் கேட்போம் மனோஜ் ப்ரோ எங்க, ஸ்ரீதேவா ப்ரோ எங்க. ஸோ நான் இல்லைன்னா அவங்க 2 பேரும் கேட்பாங்க. அப்படிதான் இருக்கும். யார் இல்லையோ அவங்கள தான் நாங்கள் மிஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சீரியல்ல பாத்தீங்கன்னா ஸ்ருதி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி சண்டை போட்டுட்டே இருக்காங்க இல்லையா? எப்போ வந்து ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு க்ளூ ஏதாவது தெரியுமா? அவங்க ஆக்சுவலி 2 பேரும் ஒரே கேரக்டர், ஒரு மேல் வெர்ஷன் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ அவங்க அப்படியே இருக்கிறது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. சேருவாங்களான்றது நானே ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சேர்ந்தா லைக் எப்படி இருக்கும், இவங்களுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் கெமிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்கும்ன்றது நானும் ஒரு ஆடியன்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அந்த விஷயம் எனக்கும் தெரியல. அண்ட் அந்த பிளே எப்படி இருக்கும்ன்றதுக்கு நானும் வெயிட்டிங். ஸோ இப்போ அப்கமிங்காக உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நான் ஒரு வெப் சீரிஸ் கமிட் ஆயிருக்கேன் ஹாட்ஸ்டாரில். ஸோ ஒஃபிஷியலாக எதுவுமே சொல்ல முடியாது, என் டைட்டில் எதுவுமே வைக்கல. லைக் ஷூட்டிங் ஆன் ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்கு. ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக லெட் இட் நோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி அண்ட் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.